நாகை, மயிலாடுதுறை, திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் பரவலாகும் மழை. திருவண்ணாமலை மாவட்டத்திலும் மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி. எஸ்ஐஆர் பணிகளை நாளை புறக்கணித்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டால் ஊதியம் கிடையாது. எஸ்ஐஆர் பணிகளை புறக்கணிக்கப் போவதாக வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவித்திருந்த நிலையில் தமிழக அரசு எச்சரிக்கை. எஸ்ஐஆர் பணிகளை மேற்கொள்ள நாளை முதல் 25ஆம் தேதி வரை சிறப்பு உதவி மையங்கள் செயல்படும். சென்னை மாநகராட்சி அறிவிப்பு. எஸ்ஐஆர் கணக்கெடுப்பு படிவங்களை பூர்த்தி செய்ய நாளை முதல் 3 நாட்கள் வாக்குச்சாவடிகளில் சிறப்பு முகாம் நடத்தப்படும். வாக்காளர்கள் பயன்படுத்திக் கொள்ள மதுரை மாவட்ட ஆட்சியர் வேண்டுகோள். டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் மேலும் 2 பலி. காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் 2 பேர் பலியான சோகம். டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக மேலும் ஒருவர் கைது. மருத்துவர் முகமது நபியின் நண்பரான டெனிஸ் என்பவரை கைது செய்து என்ஐஏ அதிகாரிகள் விசாரணை. மரண தண்டனை விதிக்கப்பட்ட வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும். இந்திய அரசுக்கு வங்கதேச வெளியுறவுத்துறை கடிதம். சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் கூட்டணி பேச்சை தொடங்கியதா அதிமுக? முன்னாள் அமைச்சர் RB உதயகுமாருடன் பிரேமலதாவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியுடன் பாமக எம்எல்ஏவும் சந்திப்பு. ஒருங்கிணைந்த அதிமுக என்பதை விரைவில் எதிர்பார்க்கலாம். அது நல்ல முடிவாக இருக்கும். விஜயுடன் கூட்டணியா என்ற கேள்விக்கு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பேட்டி. இந்த ஒன்றிணைந்த அதிமுக எதிர்பார்க்கலாம் சொன்னீங்க, அது எப்ப நடக்கும்? விரைவில் அதை எதிர்பார்க்கலாம். அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அது நல்ல முடிவாக இருக்கு. பொதுக்கூட்டங்கள் நடத்த காப்புத்தொகை செலுத்த வேண்டும் என்பது சட்டத்திற்கு முரணானது. தமிழ்நாடு அரசு வகுத்துள்ள விதிமுறைகள் தொடர்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பை. சண்முகம் பேட்டி. கேரளா உட்பட தென் மாநிலங்களுக்கு ஆம்னி பேருந்துகள் இயக்காததால் 22 கோடி ரூபாய் வரை இழப்பு. முதலமைச்சர் ஸ்டாலின் உடனடியாக தலையிட்டு சுமூக தீர்வு காண வேண்டும் என ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் வலியுறுத்தல். பெங்களூருவில் பெண்ணை 6 மாதமாக டிஜிட்டல் அரெஸ்ட் செய்து 32 கோடி ரூபாய் பணம் பறித்த கும்பல். சிபிஐ ரிசர்வ் வங்கி அதிகாரி போல் நடித்து மோசடி. பீகார் சட்டமன்றத்தின் எதிர்க்கட்சித் தலைவராக ராஷ்டிரிய ஜனதா தள கட்சியின் தேஜஸ்வி யாதவ் ஒருமனதாக தேர்வு. பீகார் தேர்தலில் ராஷ்டிரிய ஜனதா தளம் 25 சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்று எதிர்க்கட்சி அந்தஸ்து பெற்றது. மழையால் வரத்து குறைவு காரணமாக சென்னையில் முருங்கைக்காய் விலையில் புதிய உச்சம். கோயம்பேடு மொத்த காய்கறி சந்தையில் 1 கிலோ முருங்கை 220 ரூபாய் வரை விற்பனை. கேரளாவில் மூளையை தீண்டும் அமீபா வேகமாக பரவி வரும் நிலைகள். சபரிமலை செல்லும் தமிழக பக்தர்கள் அச்சப்பட வேண்டாம். நீர்நிலையங்களில் பாதுகாப்பாக குளிக்க தமிழ்நாடு சுகாதாரத்துறை வேண்டுகோள். வாணியவாடி அருகே மதரசா பள்ளியில் படிக்கும் மாணவர்களை சரமாரியாக தாக்கும் ஆசிரியர். பெற்றோரின் கடும் கண்டனத்தை அடுத்து ஆசிரியரை பணியிலிருந்து விடுவித்த மதரசா நிர்வாகிகள். திருப்பூர் மாவட்டம் வீரபாண்டியில் செயல்படும் உணவகத்தில் ஃப்ரைட் ரைஸ் தர தாமதமானதால் தகராறு. உணவகத்தின் கண்ணாடியை உடைத்து காசாளர் மண்டையை உடைத்த அதிர்ச்சி சிசிடிவி காட்சி. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் தங்க நகைகள் பட்டறைகளிலிருந்து 1.5 கிலோ தங்கக்கட்டிகள் திருடு போன வழக்கு. ஒடிசாவில் பதுங்கிய 4 பேரை கைது செய்து தனிப்படை போலீசார் நடவடிக்கை. இருவரின் சுய விருப்பத்தினால் ஆன உறவு எதன் அடிப்படையில் ஆனது என்பதை நீதிமன்றம் தீர்மானிக்க முடியாது. நீண்ட காலம் உறவிலிருந்து பட்டு திடீரென முறிவு ஏற்பட்ட பிறகு குற்றவியல் சட்டத்தை பயன்படுத்துவது தவறு என
உயர்நீதிமன்ற முதலீடுகளை கருத்து. கரூரில் பேக்கரி கடையின் ஷட்டரை உடைத்து ஊர்ந்து சென்று திருட்டு. பேக்கரி கல்லாவில் பணம் இல்லாததால் சில்லறைகளை அள்ளிச் சென்ற கொள்ளையன். சவுதி அரேபியாவிற்கு புனித பயணம் சென்ற பேருந்து எரிந்து இந்தியர்கள் உயிரிழந்த விவகாரம். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 18 பேர் தீயில் கருகி உயிரிழந்த சோகம். ஹாலிவுட் நடிகர் டாம் குரூஸுக்கு கௌரவ ஆஸ்கார் விருது. திரைத்துறையில் வாழ்நாள் சாதனை புரிந்ததற்காக விருது வழங்கி கௌரவிப்பு. ஒரு பெண்ணை அதிபராக தேர்ந்தெடுக்க அமெரிக்கா தயாராக இல்லை. முன்னாள் அதிபர் ஒபாமாவின் மனைவி மிச்சல் ஒபாமா ஆதங்கம். உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் அதிக முறை பங்கேற்றவர்கள் என புதிய சாதனை படைக்கப் போகும் மெஸ்ஸி, ரொனால்டோ. முன்னாள் ஜம்பவான்கள் 5 முறை மட்டுமே பங்கேற்ற நிலையில் இதுவரும் 6வது முறையாக பங்கேற்றால் புதிய சாதனை. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளிப்பட்டியலில் 4வது இடத்திற்கு பின் தங்கியது இந்திய அணி. தென்னாப்பிரிக்காவிடம் படுதோல்வி அடைந்துள்ளதால் சறுக்கல்.